தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நான் எடுத்துக்கொண்ட வசனம் என்னன்னா, யாத்திராகமம் 20வது அதிகாரம் 3வது வசனமாக, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இதில் கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எனக்கு என்னையன்றி, என்னை இல்லாமல் வேறு தேவர்கள், இந்த கல்லால் உருவாக்கப்பட்ட தேவர்கள் எல்லாம் தொழுது கொள்ள வேண்டாம்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் மனுஷங்களையும் தொழுது கொள்ள வேண்டாம், மனுஷங்களை முதலாவது இடமாக வைக்க வேண்டாம், என்னை மட்டும் முதலாவது இடமாக வைக்க வேண்டும் என்று கடவுள் சொல்லுகிறார். இதில் நாம் என்ன தெரிஞ்சு கொள்ளுகிறோம்னா, யாரையும் நம்ம இவங்கள தான் நம்ம முதலாவது இடமா வைக்கணும்னுலாம் நம்ம நினைக்கக்கூடாது. கடவுளை தான் நம்ம முதலாவது இடமா வைக்கணும். ப்ரேயர்லேயே இருந்தாலும் சரி, எந்த செயலில் இருந்தாலும் சரி, கர்த்தரை மட்டும்தான் நம்ம முதலாவது இடமா வைக்கணும். கர்த்தர் இல்லாமல் வேறு யாரும், கல்லாக இருந்தாலும் சரி, அது மிருகமாக இருந்தாலும் சரி, மனுஷங்களாக இருந்தாலும் சரி, யாரையும் நம்ம முதலாவது இடமா வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்ல வராரு. அதுவும் இல்லாமல் நம்ம இப்போது ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, இப்போது நம்மளுக்கு ஏதாவது நன்மை செஞ்சவங்களாக இருந்தாலும் அவங்கள முதலாவது இடமா வைக்கக்கூடாது. கர்த்தரை மட்டும்தான் நம்ம முதலாவது இடமா வைக்கணும். வசனமே சொல்லுது, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வேறே தேவர்கள்னால் இந்த நிறையா இந்த ஊர்லெல்லாம் பார்த்தோம்னா, நம்ம நிறைய பேர் கல்லை தொழுது கொள்கிறாங்க. அவங்கெல்லாம் தெரியாமல் தான் தொழுது கொள்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கணும். இந்த மாதிரி கடவுளை தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார் நம்மளை. அதனால் அவரை தான் நம்ம தொழுது கொள்ளணும்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அந்த வசனத்தை தான் நம்ம படிச்சிருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நம்ம நன்றி. ஆமீன்.